இந்திய அரசியலமைப்பு சட்டம். இதன் ஒரு பகுதியே இந்திய அரசியலமைப்பின் முகவுரையாகும். முகவுரை பிரம்பல் என்ற சொல் அரசியலமைப்பிற்கு அறிமுக வழக்கு முன்னுரை என்பதை குறிக்கிறது. இது அரசியலமைப்பின் அடிப்படை கொள்கைகள், நோக்கங்கள் மற்றும் லட்சியங்களை உள்ளடக்கியது. இது அரசியலமைப்பின் திறவுகோல் என குறிப்பிடப்படுகிறது. 1947ஆம் ஆண்டு ஜனவரி 22ஆம் நாள் இந்திய அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஜவஹர்லால் நேருவின் குறிக்கோள் தீர்மானத்தின் அடிப்படையில் இந்திய அரசியலமைப்பின் முகவுரை அமைந்துள்ளது. இறையாண்மை இந்தியா உள்ளார்ந்ததும் வெளியார்ந்ததுமான இறையாண்மை ஆட்சியாகும். சமூகத்துவம் என்ற சொல் உற்பத்தி, விநியோகம் மற்றும் பரிமாற்றம் ஆகியவற்றின் அரசியல் முறையை குறிக்கும். சமய சார்பின்மை நாடு எந்த ஒரு சமயத்தையும் நாட்டு சமயமாக அங்கீகரிக்காது. தனிநபர்களின் சமய நம்பிக்கை அல்லது வழிபாட்டு உரிமையை சமமாக மதித்தல் ஆகும். ஜனநாயகம் என்பது ஜனங்களால் ஆன அரசியலமைப்பு என்பதாகும். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்கள் நேரடியாக அரசை நிர்வாகம் செய்வதாகும். குடியரசு ரிப்பப்ளிக் என்பது ஒரு வகையான அரசு முறையாகும். குடியாட்சி என்றால் நாட்டின் ஆட்சியக தலைவரை நாட்டின் தலைவராக செயல்படுதல் ஆகும். இறுதியாக இந்திய அரசியலமைப்பின் முகவுரை இந்திய குடிமக்கள் அனைவரும் சமூக, பொருளாதார, அரசியல், நீதி என அனைத்திலும் பாதுகாப்பு வழங்குவதே இதன் நோக்கமாகும்.